தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சை பயிறு, துருவின தேங்காய், பச்சரிசி மாவு, வெள்ளை எள்ளு, மைதா, நாட்டு சக்கரை, நெய், உப்பு, மஞ்சத்தூள், ஏலக்காய் தூள். கடாய் அடுப்பில் வச்சு கடாய் நல்லா சூடானதும் நம்ம பச்சை பயிரை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். சிம்மில் வச்சே பண்ணுங்க. ஒரு 15 நிமிஷம் எடுக்கும் இது ரோஸ்ட் பண்ணுறதுக்கு. ஆறின உடனே அரைக்கணும், அதனால் ஃபஸ்ட்டு ஆற வச்சிடலாம். அது ஆறுற டைமில் கடாய் அடுப்பில் வச்சு கடாய் நல்லா சூடானதும் நெய் சேர்த்து நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை வறுத்து எடுத்துக்கலாம். ப்ரௌன் ஆகணுன்ட்டு இல்லை, ஈரப்பதம் போயிட்டு ட்ரை ரோஸ்ட் ஆனால் போதும். அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் மறுபடியும் கொஞ்சம் நெய் ஊற்றி நெய் உருகினதும் வெள்ளை எள்ளு சேர்த்து எள்ளை நல்லா வறுத்து விட்டுறலாம். எதுவுமே ப்ரௌன் ஆகணுன்ட்டு இல்லை, வாசனைக்கும் ஃப்ளேவருக்காக தான் நம்ம ஃப்ரை பண்ணுறோம். மிக்சியில் வறுத்து ஆற வச்ச பச்சை பயிரை 95% அரைப்படுற மாதிரி அரைச்சிக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். அப்புறம் அது தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம நெய்யில் வறுத்து வச்ச தேங்காவையும் எள்ளையும் சேர்த்து ஒரு அடி அடிச்சுக்கலாம். அடுத்தது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம அரைச்ச பச்சை பயிரை சேர்த்துடலாம். அப்புறம் அரைச்சி வச்ச தேங்காவையும் எள்ளையும் சேர்த்து கூடவே ஏலக்காய் தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். சேர்த்துருக்க 4 ஐட்டத்துடைய வாசனையும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அடுத்தது இதில் வெல்லம் கரைச்சி சேர்க்க போகிறோம். அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு நாட்டு சக்கரை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். அவ்வளோதான். நாட்டு சக்கரை அல்லது வெல்லம் எது வேணால் பயன்படுத்தலாம். நாட்டு சக்கரை பயன்படுத்துனீங்கன்னா வடிகட்ட வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா அது ஏற்கனவே சுத்தம் செய்யப்பட்டது தான். இதுவே வெல்லம் பயன்படுத்துனீங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சதும் ஒரு வடிகட்டி பயன்படுத்தி வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு தடவை கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கையில் நெய் போட்டுட்டு உருண்டை பிடிக்க போகிறோம். நம்ம எல்லாத்தையும் ஒரே நேரம் உருண்டை பிடிச்சி வச்சிட்டோம்னா பேட்டரில் முக்கி போட ஈஸியாக இருக்கும். இன்னைக்கு இது செய்கிறதுக்கு 1/2 கிலோ பச்சை பயிறு, 1/2 மூடி தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துருக்கேன். நாட்டு சக்கரை 250 கிராம் சேர்த்துருக்கேன். அடுத்தது கோட்டிங் பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 200 கிராம் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சம் ஏலக்காய் தூள், உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணதும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்கு கொண்டு வரணும். ஸ்பூனை இந்த மாதிரி முக்கி எடுக்கும்போது கோட் ஆகணும், உடஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அடுத்தது கடாய் அடுப்பில் வச்சு கடாய் நல்லா சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம பிடிச்சி வச்சுருக்க உருண்டைகளை 3 சேர்த்து இந்த மாதிரி டிப் பண்ணி நம்ம ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணணும். 3 சேர்த்து செய்கிறனால தான் அதுக்கு முந்திரி கொத்துன்னு பேர். 3 சேர்த்து போட்டு எடுக்கிறது தான் பாரம்பரிய முறை, ட்ரெடிஷ்னல் வே. 2 பக்கமும் திருப்பி விட்டு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட சூடான சுவையான சூப்பரான முந்திரி கொத்து ரெடி.